அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, அந்த திருமறை குர்ஆன் அருளப்பட்ட அந்த இரவானது ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 இரவுகள்ல ஒற்றைப்படை இரவுகள்ல நீங்க தேடுங்க. ஒற்றைப்படை இரவு எப்பெல்லாம் வருது? 21, 23, 25, 27, 29 5 ஒற்றைப்படை இரவுகள் வருது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த நாள்னு தெரியல. எந்த நாள் இது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஹிரா குகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தப்ப ஒரு இரவுல கட்டி பிடிச்சு ஓதுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? ஒட்டுமொத்தமா குர்ஆன் இறங்கின இரவுன்னு விளங்கிடக்கூடாது. அப்படி குர்ஆன் இறக்கி அருளப்படவில்லை. அது சிறுக சிறுகதான் இறக்கி அருளப்பட்டது. அப்படி திருமறை குர்ஆன் இறங்குனதுல ஃபர்ஸ்ட் வசனம் வந்துச்சா இல்லையா? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று துவங்கப்படக்கூடிய அந்த 5 வசனங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இரவுல ஓதுனாங்களே, ஓதி காட்டினார்களே, அந்த இரவு தான் லைலத்துல் கத்ர் இரவு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேதிலாம் குறிச்சு வைக்கல, எந்த நாள்னு தெரியாது. அந்த நாள் அல்லாஹ் என்ன செய்யறான்? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதத்துல தான் இந்த திருமறை குர்ஆனை இறக்கணும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப ரமலான் மாதத்துல இந்த இரவு இருக்கின்றது. அந்த இரவு ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 இரவுகள்ல இருக்கு. கடைசி 10 இரவுகள்ல ஒற்றைப்படை இரவுல இருக்கு. எந்த நாள்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்க வந்த பொழுது 2 மனிதர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அதனால அல்லாஹ் மறக்கடித்து விட்டான். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், உமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நான் மறக்கடிச்சேன்னா அதை விட சிறந்ததை உனக்கு தருவேன்றான். அப்ப ஒரு நாள்னு சொல்லியிருந்தா அந்த 27, 29, 21 ஏதாவது சொல்லியிருந்தா அந்த ஒரு நாள் மட்டும் கூத்தடிச்சுட்டு ஓடி போயிடுவாங்கன்றதுனால அல்லாஹ் 5 நாளை நம்மளை இபாதத் செய்வதற்கு ஆக்குவதற்காக அதன் மூலமாக நன்மையை நாடி அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடை செய்திருப்பானோ என்றுதான் நாம் நினைக்கின்றோம். 5 நாள் தொழுகிறோமா இல்லையா? 5 நாள் பாவ மன்னிப்பு தேடி அந்த 5 நாளும் ரொம்ப கூடுதல் முஸ்தீபுகளை எடுக்கின்றோமே, அப்ப கூடுதல் நன்மை தானே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியது 21, 23, 25, 27, 29. ஆனால் இங்கே என்ன நடக்கின்றது? 5 நாள் இவர்கள் இபாதத்து செய்கின்றார்களா? கிடையாது. 27ஆம் கிழமை என்ற பெயர்ல வைத்துக் கொண்டு பெருநாளுக்கு ஈக்குவலா அந்த நாள் என்ன செய்வாங்க? துணி எடுக்கும் போது 2 ட்ரெஸ் எடுக்கிறது. இது பெருநாளைக்கு உள்ளது, இது 27க்கு உள்ளது இருக்கின்றதா இல்லையா? கூட்டடிக்க கூடியதை பார்க்கின்றோம். அப்ப 27ஆம் கிழமைன்னு எப்படிப்பா கண்டுபிடிச்சீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 நாள்ல ஒரு நாள்னு சொல்லியிருக்காங்க, நீ எப்படி 27ஆம் கிழமைன்னு கண்டுபிடிச்ச அப்படின்னா அதுக்கு திருமறை குர்ஆன்ல ஆதாரம் இருக்கா? என்னப்பா திருமறை குர்ஆன்ல அப்படி ஒரு வசனமே நாங்க பார்க்கல, 27ஆம் கிழமை லைலத்துல் கத்ர் இருக்குன்னு சொல்லி ஒரு வசனம் நாங்க பார்க்கலைன்னா அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. என்ன? லைலத்துல் கத்ர் இரவுன்னு வார்த்தை வருதா? ஆமா வருது. லைலத்துல் கத்ர் எத்தனை தடவை வருது? 3 தடவை வருது. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் 3 தடவை வருதா? லைலத்துல் கத்ர் இரவுன்ற அந்த லைலத்துல் கத்ர் அப்படின்ற அந்த வாசகத்துல எத்தனை எழுத்து இருக்கு? நம்மள 9 எழுத்து. அப்ப 3 தடவை இது வருது, 9 எழுத்து இருக்கு. 3 27 அதான் அப்படின்னு சொல்லி நியூமராலஜி கணக்கு போட்டுக்கொண்டு திருமறை குர்ஆனோடு விளையாடக்கூடியவர்கள் நம்மள ஹதீஸ்களை நம்ம மறுக்கிறோம், நம்ம மேல இட்டு கட்டி விடக்கூடிய கொடுமையை பார்க்கின்றோம். அப்ப லைலத்துல் கத்ர் இரவு என்பது 5 நாட்கள்ல ஒரு நாள்ல தேடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னால் உட்கார்ந்துகிட்டு கணித கணக்கு போடுறதுக்காக உன்னைய கூப்பிட்டாங்க மார்க்கத்துல. இந்த மாதிரி நியூமராலஜி கணக்கு போட்டுதானே நாசப்படுத்தி வைத்திருக்கின்றீர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதக்கூடாது, 786 போடு. அப்ப அல்ஹம்து சூராவை ஏன் ஓதுற? 1050 சொல்லிட்டு அதெல்லாம் தக்பீர் கட்ட வேண்டியது தானே. அல்லாஹ் அக்பருக்கு 5ஆம் நம்பர் போடு, லா இலாஹ இல்லல்லாஹ் 10ஆம் நம்பர் போடு, 5, 10, 25, 50, 100ன்னு தொழுகை முடிச்சுட்டு போயிட வேண்டியது தானே. இப்படித்தான் மார்க்கத்தோடு விளையாடுவீர்களா? சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப அந்த ஒரு நாளை மட்டும் குறிப்பாக வைத்துக் கொண்டு அந்த நாள்ல அடிக்கக்கூடிய குத்துக்கள் கொஞ்சம் நெஞ்சமா சுப்ஹானல்லாஹ். கடைசியில பார்த்தா 27ஆம் கிழமைக்கு கூட்டம் நிரம்பி வழியும், நிக்க இடம் இருக்காது, ரோட்ல எல்லாம் பாய விரிச்சு தொழுவார்கள். கடைசியில் என்னடா அப்படின்னு பார்த்தா சுபு தொழுகையில யாரையுமே கால காணோம். இரவு தொழுகையில 10,000 பேர் தொழுதிருப்பார்கள். சுபு தொழுகையில பார்த்தா அஜர்த்து மோதினார் மட்டும் நிப்பாரு, கூட துணைக்கு ஆள் இருக்க மாட்டாரு. என்னடா விடிய விடிய அமல் செஞ்சோம்ல, போய் படுத்துட்டோம் இருக்கா இல்லையா? அவர்கள் அமல் செய்யும் என்ற பெயர்ல வண்டி எடுத்துக்கிட்டு சுத்துறது அமலு. இவர்களுடைய ஊர்ல இருக்கின்ற எத்தனை ஊர்களில் இன்றளவும் இருக்கின்றது. பைக் ரேஸ் ஊடுறதும் நீ உன்னுடைய புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஊர் சுத்துறதும் இதுவா அமலு? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க.
27ஆம் கிழமை என்ற பெயர்ல என்ன கூத்துக்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்ற அப்ப வீணடித்து விடக்கூடாது. அல்லாஹ் அற்புதமான ஒரு வாய்ப்பா நமக்கு வழங்கி இருக்கின்றான். அந்த நாள்ல 5 நாட்களும் 5 ஒற்றைப்படை இரவுகளும் நாம விழித்திருந்து அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அழகான ஒரு துஆவை கற்று தந்திருக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ர் இரவு என்று நாம எண்ணக்கூடிய அந்த ஒற்றைப்படை இரவுகள்ல நான் என்ன பிரார்த்தனை ஓத வேண்டும்? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. இறைவா, நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இதை கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டும் அல்லாஹ்விடத்துல. அப்ப பாவம் மன்னிப்பு, நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கின்றான், ஏற்படுத்தி இருக்கின்றான். அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்துவதை வீணடிக்கக்கூடியவர்களாக நம்ம சமுதாயம் இப்படி இறங்கிவிட்டது என்றால் அப்ப இவர்கள் என்ன சொல்றது? 27ஆம் கிழமை தொழுது அப்படியே பயங்கரமா இது பண்ணி அந்த அஜர்த் ஒருத்தவர் வந்திருப்பார்ல வெளியூர்ல இருந்து ஆபிலு, அவருக்கு வந்துகிட்டு கல்லா கட்டி விடுவார்கள். முசாபா செய்யற என்ற பேர்ல அம்புன்னு உள்ள காசு சொருகுவார்கள். வாங்கி வாங்கி அவர் அப்படியே பாக்கெட்டுக்குள்ள உழைச்சிக்கிட்டு அவர் பெரிய மூட்டையை கட்டிட்டு போயிடுவாரு. 29வது இரவுல எவனும் இருக்க மாட்டார்கள், யாரும் தொழுவர ஆள் இருக்காது. இருக்கின்றதா இல்லையா? அப்ப அந்த ஒற்றைப்படை இரவை வீணடித்து விட்டீர்களே, அதுக்கு முன்னாடி உள்ள 3 ஒற்றைப்படை இரவை வீணடித்து விட்டீர்களே. அப்ப இது எவ்வளவு பெரிய கொடுமை. அப்ப இந்த மாதிரி செய்யக்கூடிய அந்த பிதஅத்தான வேலைகளுக்கு அல்லாஹ்விடத்துல கூலி கிடைக்குமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். சமுதாய மக்கள் லைலத்துல் கத்ர் இரவு என்ற பேர்ல ஒரு நாளை மட்டும் நீங்க தேர்ந்தெடுத்து இது போன்ற வேலைகளை செய்வது, அது உங்களிடத்துல இறைவனிடத்துல முழுமையான கூலியை பெற்றுத் தராது, அல்லாஹ்விடத்துல தண்டனையை பெற்றுத் தரும். மன் அமில அமலன் லைஸா அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யார் நான் காட்டித் தராத ஒரு விஷயத்தை மார்க்கம் என்ற பெயர்ல செய்கின்றார்களோ அது அல்லாஹ்விடத்துல மறுக்கப்படும், நிராகரிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். குல்லு பிதஅத்தின் லலாலா குல்லு லலாலத்தின் ஃபின்னார். மார்க்கத்துல இப்படி புதுசு புதுசா தோற்றுவிக்கிறீங்களே, இதெல்லாம் பிதஅத்துகள். அந்த பிதஅத்துகள் அனைத்தும் வழிகேடு, அந்த வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகத்துல கொண்டு போய் தள்ளிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இது போன்ற பிதஅத்துகளை விட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நமக்கு காட்டித் தந்தார்களோ அந்த அடிப்படையை பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றோம்.